இப்போ நமக்கு திடீர்னு ஒரு காயம் படுது, நமக்கு உடனே மைண்டில் வரக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் டிடி இன்ஜெக்ஷன். டெட்டனஸ்னால் என்ன? டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் எதுக்கு போடுறோம்? இன்ஜெக்ஷன் போடாட்டே நமக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். நான் உங்கள் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெட்டனஸ் இது ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இதை காஸ் பண்ணக்கூடியது ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியா பேர் க்ளோஸ்ட்ரிடியம் டெட்டனை அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தை போய் அஃபெக்ட் பண்ணுறாங்க. நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நமக்கு மசிலுக்கு நர்வ்லேருந்து சிக்னல் வந்தால் மட்டும் தான் மசில் நார்மலாக ஒர்க் ஆகும். ஸோ சிக்னல் அப்நார்மலாக வரனால மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், மசில் ஸ்பேசம் இருக்கும். குறிப்பாக நம்மளுடைய ஜா ரீஜியன் அதே போல் நெக் ரீஜியன்லாம் பார்த்தோம்னா அதிகப்படியான ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு ஸ்வாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். இந்த க்ளோஸ்ட்ரிடியம் டெட்டனை எங்கெல்லாம் இருக்கும்? சாயில், டஸ்ட், அனிமல் ஃபிக்கஸ் இங்கெல்லாம் அதிகமாகவே இருக்கும். ஸோ நமக்கு ஏதாவது புண்ணு வருது அப்படிங்கிறப்ப நம்ம சாயிலில் படுத்துட்டோம் அப்படின்றப்ப சாயிலேருந்து டேரெக்டாக அந்த க்ளோஸ்ட்ரிடியம் டெட்டனை நம்ம உடம்புக்குள்ளே வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த க்ளோஸ்ட்ரிடியம் டெட்டனை ஒரு பர்சன்ட்லேருந்து இன்னொரு பர்சன்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் ஆகாது. அதே போல் ஊண்ட் இன்ஃபெக்ஷன் தவிர வேறு எந்த ரூட் வழியாகவும் இது உள்ளே வராது. இந்த டெட்டனஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம பிறந்து 2வது மாதத்துலேருந்தே வேக்சின் போட்டுட்ருக்கோம். டிடிபி வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம். டிப்தேரியா, டெட்டனஸ் அண்ட் பெர்டுசிஸ் இது 3க்கும் சேர்த்து ஒரே வேக்சின் நமக்கு போடுவோம். ஸோ இது கிட்டத்தட்ட 5 டோசஸ் இருக்கும். ஒரு பேபி பிறந்து 2 மாதத்தில் ஃபஸ்ட் டோஸ், 4 மாதத்தில் செகண்ட் டோஸ், 6 மாதத்தில் தேர்டு டோஸ், 15 to 18வது மாதத்துக்குள்ளே 4th டோஸ், அதே போல் 4 to 6 வயசுக்குள்ளே 5th டோஸ். இந்த மாதிரி 5 டோஸையும் போட்டு முடிச்சுடுவாங்க. இதனால் நமக்கு 10 வயசு வரைக்கும் எவ்வளோ பெரிய அடிப்பட்டாலும் நம்ம டிடி வேக்சின் போடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நமக்கு ஆல்ரெடி டிடிபி வேக்சின்லேயே நமக்கு டெட்டனஸ்க்கு அகேன்ஸ்டான ஆன்டிபாடிஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். 10 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு பெரிய லெவலில் இன்ஜுரி இருக்குது அப்படின்றப்ப நம்ம இந்த டிடி இன்ஜெக்ஷன், டெட்டனஸ் ஆக்சைடு இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா 10 வருஷத்துக்குள்ளே இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பி மெமரி செல்ஸ், டி மெமரி செல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களை பூஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம மறுபடியும் டெட்டனஸ் ஆக்சைடு கொடுக்குறோம். நம்ம ஃபஸ்ட் டைம் வேக்சின் கொடுக்கும்போது க்ளோஸ்ட்ரிடியம் டெட்டனையை நம்ம கில் பண்ணி நம்ம உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஆன்டிஜனை வச்சுக்கிட்டு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம உடம்புக்குள்ளே வச்சுப்பாங்க. ஸோ அந்த ஆன்டிபாடியை பி மெமரி செல்ஸ் அண்டு டி மெமரி செல்ஸ் மெமரி பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ 10 வருஷத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மெமரி செல்ஸ் எல்லாம் வேறு இன்ஃபெக்ஷனை பார்க்க ஆரம்பிக்கிறனால இதை மறக்க ஆரம்பிக்கும். ஸோ மறுபடியும் பூஸ்ட் பண்ணி விட்டால் தான் இவங்க மறுபடியும் இந்த டெட்டனஸ்க்கு அகேன்ஸ்டான ஆன்டிபாடிஸை வச்சே இருப்பாங்க. ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஊண்ட் நடக்குது அப்படிங்கிறப்ப இவங்க மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் டெட்டனஸ் டாக்சைடு அப்படின்ற ஒரு பூஸ்டர் டோஸ் கொடுக்குறோம். அதே 10 வருஷத்துக்குள்ள மறுபடியும் ஊண்டு வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பூஸ்டர் வந்து ஆல்ரெடி நம்ம ஆன்டிபாடிஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பூஸ்ட் பண்ணி வச்சுருக்கு. ஓகேவா? பி மெமரி செல் அண்ட் டி மெமரி செல் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஆன்டிபாடிஸோட ரெடியாக இருப்பாங்க. ஸோ எத்தனை வாட்டி மறுபடியும் ஊண்டு வந்தால் கூட இந்த க்ளோஸ்ட்ரிடியம் டெட்டனை உள்ளே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த க்ளோஸ்ட்ரிடியம் டெட்டனை மட்டும் இல்லை, எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளே க்ளீனாக வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ புண்ணு ஏதாவது வருது அப்படின்னா அந்த இடத்துல ரொம்பவே க்ளீனாக பார்த்துக்கணும். சோப் போட்டு டெய்லி வாஷ் பண்ணணும். வேறு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் உள்ளே வராமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த புண்ணு சீக்கிரமாக வரும். அதே போல் வெளியே இருந்து எந்த ஒரு ஆர்கானிசமும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கலாம். 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் 10 இயர்ஸ்க்குள்ளே 2 or 3 டைம்ஸ் டிடி டெட்டனஸ் டாக்சைடு இன்ஜெக்ட் பண்ணுறீங்கன்னா என்ன நடக்கும்னா, சீரம் சிக்னஸ் அப்படின்னு ஒரு சிக்னஸ் வரும். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, வேக்சினில் நீங்கள் அதிகப்படியான கண்டென்ட் கொடுக்குறீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு இவ்வளோ டோஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அதிகமாக கொடுக்குறதுனால அந்த கண்டென்ட்டை உங்கள் இம்யூன் சிஸ்டம் வெளியே தள்ளணும். ஓகே? அதுக்காக உங்களுக்கு ஃபீவர், இதே போல் அலர்ஜி, ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்து உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் அந்த வேக்சினை அழிக்கிறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். இதை தான் நம்ம சீரம் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனால் நீங்கள் எந்த ஒரு வேக்சின் நீங்கள் போட்டுக்கிட்டாலும் உங்களுடைய நாலேஜோடு நீங்கள் போட்டுக்கணும். இது இல்லாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது கிளீன்னஸ். ஓகேவா? நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்களை சுற்றி உங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்குது. ஸோ இதனால் ஏகப்பட்ட டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கிளீனிங்னஸை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெட்டனஸ் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேசிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிசீஸ் பற்றி பேசலாம்.